ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உரலில் நண்டை இடிச்சிக்கணும். நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு அதை அப்புறம் சாறு புழிஞ்சு வச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இருங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கைஸ். இப்போ இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் வரமிளகா, பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை. தனியாக போடணும், எங்கள் வீட்டில் இல்லை, அது வேலைக்கு நாங்கள் சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். மஞ்சள் தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். மிளகு சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, இடிச்சு வச்ச நண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிட்டோடனே மிளகு சீரகத்தை போட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம சேர்த்து வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்டோடனே நம்மளோட சுவையான நண்டு ரசம் தயார். தேங்க்யூ கைஸ். பாய்.